அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். ஆராயாமல் பேசிய கோசலையின் வார்த்தைகளால் பரதன் உள்ளமே மண்ணுள் மறைந்து இறந்து போன்ற அளவிலான பெருந்துன்பத்தை அடைதல். பாடல் எண் 904. ஆயாமல் பேசிவிட்ட அவசரத்தின் வார்த்தைகளால், நோயாக தாக்கிவிட்ட நோகு நெஞ்ச தீர்ப்புகளால், தீயாக வீசிவிட்ட தீமொழியின் வேர்வைகளால், தாயவளின் பேச்சுகளால் தனையன் உள்ளம் தூர்ந்தனனே. இதுவே 904வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். ஆயாமல் பேசிவிட்ட அவசரத்தின் வார்த்தைகளா என்ற முதல் வரிக்கான விளக்கம், கோசலை தாயை கண்டு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த துன்பத்துக்கு ஒரு விடுதலையை பெறலாம், துன்பத்திற்கான ஆறுதல் வார்த்தைகளை நாம் பெற்று துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்று எண்ணியே பரதன் அந்த தாயை காண்பதற்காக அவளுடைய அரண்மனைக்கு வந்தான். ஆனால் அவன் வந்த நோக்கத்தை ஆராய்ந்து பார்க்காமல் அவசரப்பட்டு போய் அந்த தாயானவள் பேசிய துன்பம் மிகுந்த வார்த்தைகளால், நோயாக தாக்கிவிட்ட நோகு நெஞ்ச தீர்ப்புகளால், நோகு நெஞ்சம் என்கிற ஒரு உள்ளத்தால் ஏற்கனவே நொந்து போயிருந்த அந்த கோசலை தாய், அதுவும் தன்னுடைய மகனது பிரிவாலும் கணவனின் மரணத்தாலும் நொந்து போயிருந்த அந்த கோசலை தாயின் உள்ளத்தில் இருந்து வெளிப்பட்ட நோய் போன்ற வார்த்தைகள், அந்த நோய் போன்ற வார்த்தைகள் ஒரு உடலில் இருந்து வெளிப்பட்டு அடுத்த உடலையும் ஒரு நோயானது பற்றி கொள்வது போலவே பற்றி கொள்ளும். அத்தகைய வார்த்தைகள், நோய் போன்ற அந்த வார்த்தைகள் அந்த தாயின் வாயில் இருந்தும் வெளிப்பட்டது. அவ்வாறு அந்த நோகும் நெஞ்சமானது வழங்கிய தீர்ப்பு என்னும் வலிமை மிக்க அந்த துன்பம் தரக்கூடிய வார்த்தைகள் அந்த பரதனுடைய உள்ளத்தையும் தாக்கியது. தீயாக வீசிவிட்ட தீமொழியின் வேர்வைகளால், தீயை போலவே வீசி பரவி தாக்கிய தீமொழி என்கிற துன்பம் தரக்கூடிய மொழியானது வெளிப்படுத்திய அந்த வெளிப்பாடுகளால், அந்த துன்பமிக்க ஆற்றலால், தாயவளின் பேச்சுகளால் தனையன் உள்ளம் தூர்ந்தனனே. அவ்வாறு துன்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தாய் வெளிப்படுத்திய அந்த வலிமையான துன்பம் தரக்கூடிய வார்த்தைகளால் தனையனாகிய அந்த பரதனும் உள்ளம் தூர்ந்து போய் மண்ணுள்ளே மறைந்து தன்னுடைய உள்ளமே இறந்து போகக்கூடிய ஒரு நிலையில் பெருந்துன்ப நிலையை அந்த பரதன் அடைந்தான். தாயை கண்டால் தன்னுடைய துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்று எண்ணி வந்த அந்த பரதன் அவள் வீசிய வார்த்தைகளால் பெரும் துன்ப தாக்குதலுக்கு ஆளாகி தன்னுடைய உள்ளமே மண்ணுள்ளே தூர்ந்து மறைந்து தான் இறந்தும் போகக்கூடிய நிலையை அடைந்தான். இதுவே 904வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 905வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.